விக்ரம் வந்து சொல்லிடுறாரு, வேதா வந்தோட தான் வந்து நம்ம போனா போதும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டின்னு போயிட்டு உட்கார வச்சிடுறாரு தன்விய. அடுத்து தன்வியும் விக்ரம் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா வேதா வரவே வரல. எல்லாமே முடிய போது. இங்க பாருங்க சார், இதுக்கப்புறம் நீங்க லேட் பண்ணீங்கன்னா வேலைக்கு ஆவாது. அதுதான் அவங்க அம்மான்னு சொல்றாங்களே சார், அவங்களே வச்சு எல்லாம் பண்ணிக்கங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து விக்ரம் சொல்றாரு, அப்படிப்பட்ட வந்து ஃபங்க்ஷனே எனக்கு தேவையே கிடையாது. என்ன தன்வி உனக்கு வேணுமான்னு? இல்லப்பா அம்மா இல்லாம வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் சொல்லிடுறா. என்ன தன்வி ஏன் இப்படி பண்ற? அம்மா தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு மினாலியும் சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா வேதா வந்துடுறாங்க. வேதா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தன்வியும் வந்து விக்ரமும் ஓடி போய் வந்து, அம்மா நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டிக்கிறாங்க. இல்லைம்மா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, பரவாயில்ல கரெக்ட் டைம் தான் வந்திருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறார் விக்ரம். வினான்னு பார்த்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து இங்கே பாருங்கள், என்ன பேர் வந்து ஓகே பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. அம்மா நான் வந்திருக்கேன் அப்படி சொல்லி சொன்னோன்னே உடனே வந்து அவங்க அப்படின்னோடனே அவங்களாம் அம்மா கிடையாது, இவ தான் வந்து தன்வியோட அம்மா புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொன்னோன்னே வேதான்னு எழுதிக்கோங்க, அந்த அந்த பேர்லாம் அழிங்க, தேவையில்லாத பேர்லாம் அப்படி சொல்லி சொன்னோன்னே அந்த பேரை அழிச்சிட்டு வேதான்னு எழுதுறாங்க. அதை பார்க்குற பெர்னாலினி வந்து ஆதியும் செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து உடனே பார்த்துட்டு வேதாவை டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, வேதாவும் வந்து குழந்தையும் வந்து விக்ரம் 3 பேருமே வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறாங்க. அப்போ எல்லா போட்டியிலையுமே வந்து வின் பண்ணிகிட்டே வராங்க வேதாவும் வந்து விக்ரமும். அடுத்து வந்து லாஸ்ட்டு ஒரு போட்டியில் வந்து நடந்து வரணும். அதுவும் வந்து செங்கல் மேலே, அந்த கல் மேலே நடந்து கல் உடஞ்சிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விக்ரம் வந்து தவிக்கிறாரு. அப்போ உடனே வந்து வேதா வந்து சொல்கிறாங்க, அவ்வளோதான் நான் டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் நீ ஆக முடியாது, நீ வந்து பாதத்தை கீழே வச்சாதான் டிஸ்குவாலிஃபைட், நீ வைக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை வச்சு அப்படியே தாங்குறாரு. பார்த்தா வந்து அப்படியே வந்து கையை வச்சு என்ன பண்ணுறாரு, கரெக்டாக வந்து வெற்றி கோட்டுக்கு பக்கத்துலேயே வந்துடுறாரு. கரெக்டாக வந்து வெற்றியும் பெறுறாங்க 2 பேருமே. உடனே வந்து வேதா ஜெயிச்சிடுறாங்க. அடுத்து விக்ரம் வந்து அப்படியே கை ஃபுல்லாகவே வந்து அப்படியே வந்து ரொம்ப செவந்து போயிருக்கு. பார்த்து வேதா வந்து பாவம் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேதா, குழந்தைக்காக இது பண்ணலாம் எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்து வேதா விக்ரம் தன்வி 3 பேருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த செலிப்ரேஷன் வந்து பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலை மினாலினி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இப்படி ஆகிடுச்சு, இவ்வளோ வந்து பண்ணி கூட கடைசியில் அந்த வேதா இப்படி வந்தா, அவள் தான் வந்து ஒதுங்கி இருந்தால, இப்போ எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஆதிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை உடனே நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கைலாஷ்க்கு சொல்லிடுறாரு. கைலாஷ் வந்து இந்த மாதிரி வேதா போன விஷயத்தை எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. விக்ரம் அதுக்கு தான் காலைல அப்படிலாம் பண்ணிட்டு போனானா, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, இப்படி பண்ணுறாரு விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே விக்ரம் வேதா அதுக்கப்புறம் தன்வி 3 பேருமே சந்தோஷமாக வந்து ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ வர்ற வழியில் வந்து என்ன ஆகுதுன்னா, தன்வி சொல்கிறாங்க, அம்மா எங்கள் கூட இருக்க முடியாதா நீங்கள் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைடா இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் நான் வர்றதுக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து சொல்கிறாரு. உடனே விக்ரம் வேதாவும் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போ வந்து மறுபடியும் தேங்க்ஸ் சொல்கிறாரு விக்ரம், பரவாயில்லன்றாங்க.